சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அதிர்ச்சி. இனி இவர்களுக்கு உரிமை தொகை ரூபாய் 1000 வராது. 15,000 பேரை அதிரடியாக நீக்கிய திமுக அரசு. வெளியான பரபரப்பு காரணம். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தற்போது வரை 1.14 கோடி பேர் பயனடைந்து வருகின்றனர். குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகை வழங்கும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை கடந்த 2023ஆம் ஆண்டில் இருந்து திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின்படி தகுதியுள்ள பெண்களின் வங்கி கணக்கில் மாதம் ரூபாய் 1000 வரவு வைக்கப்படுகிறது. இந்நிலையில் இத்திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கு நேற்று அதாவது 4/6/2025 முதல் தமிழ்நாடு முழுவதும் 9,000 இடங்களில் சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகிறது. மேலும் விண்ணப்பத்தில் கேட்கப்பட்டிருக்கும் அனைத்து கேள்விகளுக்கும் சரியான விவரங்களை கொடுக்க வேண்டும். சிறு தவறு ஏற்பட்டால் கூட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அந்த விண்ணப்பத்தில் மகளிரின் பெயர், ஆதார் எண், ரேஷன் அட்டை எண், மொபைல் நம்பர், வீட்டு முகவரி, அது சொந்த வீடா அல்லது வாடகை வீடா என்ற விவரம், திருமண நிலை, வங்கியின் பெயர், வங்கி கணக்கு எண், மின் இணைப்பு எண் உள்ளிட்ட விவரங்களை நிரப்ப வேண்டும். மேலும் விண்ணப்பித்த பின் உங்கள் விண்ணப்ப நிலையை அதாவது kmu.tn.gov.in என்ற இணைப்பை பயன்படுத்தி தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பது நீங்கள் கொடுத்திருக்கும் மொபைல் எண்ணுக்கு மெசேஜாக வந்துவிடும். இந்நிலையில்தான் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இருந்து சுமார் 15,000 பெண்களின் பெயர் நீக்கப்பட உள்ளது. அதாவது அரசு ஊழியர்களின் குடும்பத்தினர் இத்திட்டத்தில் பயனாளிகளாக இருக்க முடியாது என ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் அண்மையில் டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி உள்ளிட்ட அரசு தேர்வுகள் மூலம் பணியில் சேர்ந்த 15,000 பேரின் குடும்பத்தினர் இந்த திட்டத்தில் இருந்து நீக்கப்பட உள்ளனர். இதில் திருமணம் ஆகாத அரசு ஊழியராக இருந்தாலும் அவர் இடம்பெற்றுள்ள ரேஷன் அட்டைகள் நீக்கப்பட உள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.